வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சுகன்ஸ் பாசிட்டிவிட்டி சேனல். நம்ம எவ்வளவுதான் லைஃப்ல சம்பாரிச்சாலும், சேமிக்கிறது கொஞ்சமா தான் இருக்கும். நான் என் லைஃப்ல எப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாங்கிறது, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 10 டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம என்னத்த தான் நம்ம பட்ஜெட் போட்டு ஃபேமிலிய ரன் பண்ணாலும், நமக்கு செலவு பண்ணிக்க கொஞ்சம் யோசிப்போம். நமக்கு பிடிச்ச ஒரு சாரி எடுக்கிறதுக்கு கூட நம்ம ரொம்ப யோசிப்போம். அதுக்கு பதிலா ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, ஒரு ரூ. 1000 சாரி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெஸ் ஒரு 450 ஒரு 500 அந்த மாரி எடுத்துக்கங்க. இதனால நம்ம மைண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். பட்ஜெட்குள்ளேயும் லைஃப கொண்டு போலாம். அதுபோல உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுல ஏதாவது நம்மளால பேசிக்கா பண்ண முடிஞ்சத மாசத்துக்கு ஒண்ணா வாங்குங்க. ஒரு மாசத்துல ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கங்க. ஒரு மாசத்துல வீட்டுக்கு ஏதாவது ஒரு அழகான பொருள் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, அத வாங்குங்க. இது மாரி நம்ம செய்யும் பொழுது, நம்ம சம்பாரிக்கிற காசு வாங்குறது எல்லாமே வீட்டு செலவுக்கே போகுதேங்கிற எண்ணம் போயி, நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இது மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள நிறைவேத்தின பிறகு, நீங்க கொஞ்சமா அமௌண்ட் சேவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, வீட்டு செலவு எல்லாத்தையுமே ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா, அதிகமா செலவு பண்றது கொஞ்சம் குறையும். அதுபோல அமௌண்ட்ட வந்து டெய்லி நீங்க வந்து மளிகை கடைக்கு போறது, அங்க போம்போதெல்லாம் ஜிபே பண்ணி பண்ணி நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா, எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு தெரியாது. அப்ப கையில வந்து ஒரு 100ஓ, ஒரு 500ஓ வச்சு குடுக்கும் பொழுது, சரி நமக்கு இது போதும். இந்த வாரத்துல அந்த 500 தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள நம்ம பட்ஜெட்ட கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அதனால அதிகபட்சம் வந்து கையில பணம் குடுத்து நீங்க மளிகை பொருள் வாங்குங்க. அப்ப வந்து ஒரு பட்ஜெட்குள்ள செலவு பண்ணுவீங்க. இதுலயும் நீங்க கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ணுவீங்க. 3வது என்னன்னா, நீங்க சேலரி வாங்குன உடனேயே லோன்ல ஒரு குறைஞ்சது ஒரு 500 ஆவது ரீபே பண்ணுங்க. நீங்க ஒரு 500, 500 இது மாதிரி நீங்க லோன் அமௌண்ட்ல கட்ட கட்ட, அது உங்களுக்கு அதிகப்படியான வட்டியும் குறையும். லோன்ல உள்ள இனிஷியல் அமௌண்ட்டும் குறையும். அதனால லோனும் சீக்கிரமா அடையும். உங்களோட சேவிங்ஸும் அதிகமாகும். 4வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம காச எதுக்கு செலவு பண்றோம்? இது நமக்கு யூஸ்ஃபுல்லான செலவு தானா? அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தடவ செலவு பண்ணும்போதும் யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் வாங்கக்கூடாது. இது ஒன்ஸ் அப்பான் அ டைம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வாங்கணும்னு நெனச்சேன். அந்த மாரிலாம் வாங்கக்கூடாது. இது எனக்கு தேவ. எனக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, அத வாங்குங்க. இந்த மாரி நீங்க யோசிக்கும்போது உங்க செலவு கம்மியாகும். சேவிங்ஸ் அதிகமாகும். 5த் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனி மேனேஜ்மென்ட். நீங்க டெய்லி எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு ஒரு நோட் போட்டு எழுதுங்க. அப்பதான் டோட்டலா எவ்வளோ செலவாயிருக்கு, மிச்சம் நம்ம கையில எவ்வளோ இருக்கும், இன்னும் ஒரு இருக்கிற நாட்கள வந்து பட்ஜெட்குள்ள நம்ம லைஃப்ப எப்படி லீட் பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா. 6த் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வீட்டுக்கு ஏதாவது வாங்குவோம்ன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட்குள்ள பொருள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடன வாங்கி எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் போட்டு அத வாங்கலாம்னு நினைக்கிறதுக்கு பதிலா, அதே அமௌண்ட்ல வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லி ஒரு 4 கடையில விசாரிச்சு பார்க்கலாம். அந்த அமௌண்ட்லயே நம்ம வாங்கிட்டோம்னா, நம்ம கடன் இல்லாம தப்பிச்சிரலாம். அதே மாரி அத நம்ம சாட்டிஸ்ஃபைடா அத நம்ம ஏத்துக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடன் வாங்குறத தவிர்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேவிங் பிளானுக்கு போயிடுவோம். 7வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப பணத்த வந்து சம்பாரிக்கிறதுக்கான நம்மளுடைய நாலேட்ஜ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வேற என்ன நமக்கு வந்து ஒரு சின்னதா டெய்லரிங் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத இன்னும் பெஸ்ட்டா நம்மளால எப்படி செய்ய முடியும்? அத என்னென்ன கத்துக்கலாம்? ஆரி ஒர்க் கத்துக்கலாமா? பிளவுஸே வந்து வித்தவுட் எனி மிஸ்டேக் வந்து நம்மளால தைக்க முடியுமா? கான்ஃபிடென்ட்டோட ஒருத்தவங்க பிளவுஸ வாங்கி நம்மளால தைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா ஏதாவது இருக்கு. ஒரு ஆயில் பிரிப்பரேஷனோ, அ ஏதோ நெறைய பிசினஸ் இப்ப பண்றாங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா இருந்துச்சுன்னா, அத நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலான்ட்டு, அதோட நாலேட்ஜ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது மாரிலாம் நம்ம செய்யும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மனியோட வேல்யூ என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சுரும். செலவு குறைச்சிருவோம். சேவிங்ஸ அதிகப்படுத்த ஆரம்பிச்சுருவோம். 8த் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு போதுமானது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம பட்ஜெட்குள்ள நம்மளால எத வாங்க முடியுதோ, அத வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்க கத்துக்கிட்டோம்னா,
அதிகமா கடன் வாங்கி வாங்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு போமாட்டோம். 9 பாயிண்ட் என்னன்னா, நம்மள்ட்ட பணம் வந்து அங்கங்க பர்ஸ்ல, பேக்ல எல்லா இடத்துலயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாரிலாம் வச்சிருப்போம். அது மாரி இல்லாம நீட்டா அரேஞ்ச் பண்ணி, எவ்ளோ பணம் நம்மள்ட்ட இருக்குங்கிற மாரி ஒரு கணக்கு வழக்கோட வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு பணத்த எடுத்து நீங்க செலவு பண்றீங்கன்னா, அது திரும்ப எங்ககிட்ட பல மடங்கா திரும்பி வருங்கிற நெனச்சுட்டு நீங்க செலவு பண்ணுங்க. நம்மள்ட்ட பணம் இல்லங்கிற அந்த மனப்பான்மைய மாத்திட்டு, என்னாலயும் அதிகப்படியான பணத்த வந்து ஈர்க்க முடியும். என்னால சம்பாரிக்க முடியும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உறுதியோட செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்கள்ட்ட பணம் வந்து சேருங்க. அதே மாரி 10வது பாயிண்ட் என்னன்னா, மறக்காம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு குடுத்த அனைத்துக்கும் நன்றி. எனக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தட்டயும் பார்த்தீங்கன்னா, இல்லங்கிறத விட, இருக்கிறத நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படணும். அத டேங்க் பண்ணணும். எனக்கு இந்த நாள குடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லணும். எனக்கு இன்னைக்கு இந்த காச குடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாரி டேங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, யுனிவர்ஸ் வந்து உங்கள பிளெஸ் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு நெறைய குடுக்கும். நானே நெறைய தடவ, என்னடா இப்படி இருக்கு, நமக்கு இந்த டைம்ல செலவு பண்ண காசு இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, காசு இல்லாத மாரியே ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அந்த எண்ணத்த மாத்தி, நாளைய நாள் எனக்கு நல்ல சிறப்பான நாளா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன்னா, அந்த நாள்ல பார்த்தேன்னா, எனக்கு எங்க இருந்தலாவது ஏதாவது ஒரு மணி கிடைச்சிரும். அந்த செலவ நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம். கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிடவே மாட்டாரு. நமக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா, நமக்கான முயற்சியும், நம்பிக்கையும் நம்ம இழந்துறக்கூடாது. நம்மள்ட்ட கிடைக்கிற ஒரு ரூ. 100ல ஒரு ரூ. 20யாவது நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கிற பழக்கத்த கொண்டு வந்தோம்னா தான், பிற்காலத்துல இயலாத சூழ்நிலையிலயும் நம்ம யார்கிட்டயும் போய் பணம் கேட்டுட்டு நிக்கணுங்கிறது என்ற சூழ்நிலை நமக்கு இருக்காது. அதேபோல ரொம்ப அப்படியே எதுவுமே செலவு பண்ணாம சேர்த்துட்டே இருங்கன்னு நான் சொல்லல. இன்றைய நாளையும் நம்ம வந்து சந்தோஷமா செயல்படுத்தணும். அதே மாரி பிற்காலத்துக்கு தேவையான அமௌண்ட்டையும் நம்ம வந்து சேமிக்க பழகிக்கணும். இந்த காலத்திலேயே நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், ஒரு வேலைக்கு போறதோ, வேலை கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. இன்னும் வருங்காலத்துல குழந்தைகளோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவங்க இந்த உலகத்துல சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். தண்ணி வந்து அதிகமான விலைக்கு போகுது. தங்கத்த யோசிச்சு பாருங்க. எதுவுமே வாங்குறதுக்கான நிலைமை இப்ப வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சேமிப்புங்கிறத இப்பயிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குனீங்கன்னா, பிற்காலத்துல நம்பளோட சந்ததிக்கு வந்து நம்ம கஷ்டமே தராம, நம்பளும் வந்து நல்லபடியா சந்தோஷமா வாழலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த மனி சேவிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.